ஸோ இவ்வளோ நாளில் வந்து பாலிடிக்ஸ் ஹேஸ் நெவர் பீன் திஸ் கான்வர்சேஷனல். அதாவது கான்வர்சேஷனுங்கிறத தாண்டி இவ்வளவு பாயிண்ட் ஆஃப் கான்வர்சேஷனாக வந்தது கிடையாது. இவ்வளோ நாள் அரசியல் நம்ம ஊரில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இப்போ எஸ்பெஷலி எவ்ரி டைம் தேர் இஸ் லைக் ஒன் செலிபிரிட்டி கெட்டிங் இன் டு பாலிடிக்ஸ், அது வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய காலகட்டம். கரெக்டாக இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரேன்னு சொன்னப்போ அது பயங்கர டாக் ஆச்சு. பட் அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு. அகெயின் உலகநாயகன் கமல்ஹாசன் அவங்க வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்தப்போ பயங்கர கான்வர்சேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க டிஎம்கேவோட தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இப்போது ரூலிங் பார்ட்டி அலையன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பயங்கர கான்வர்சேஷனலாக அதை மொமெண்டமை கண்டினியூ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு. அது அவங்கள சுற்றி தான் எல்லாமே, தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி தான் வந்து எல்லா பொலிட்டிக்கல் கான்வர்சேஷனும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அது லைட்டாக ஃபிசில் அவுட் ஆகிற டயத்தில் மறுபடியும் இன்னொரு ஈவெண்ட் விகடனில் வந்து ஒரு புக் லான்ச் ஈவெண்ட். அது வந்து ஒரு லாங் ஈவெண்ட். நிறைய பேர் வந்து மதனை எனக்கும் பொலிட்டிக்ஸ்க்கும் அவ்வளோ சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன நடந்திருக்குங்கிறத நான் நேற்றுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 3 to 4 lakh people வாட்ச் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமாக பேசுனது, அதாவது இன்றைக்கி ரியாக்ஷன்ஸ் வர்றதுக்கு முக்கியமாக பேசுனது 2 பேர். ஒன்று அஃப்கோர்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள்லேருந்து ஆதவ் அர்ஜுனன். இதில் வந்து மெயினாக ஆதவ் அர்ஜுனன் அப்படிங்கிறவங்க வந்து பேசுகிறப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து மன்னராட்சி நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இங்கே ஒருத்தங்க வந்து முதலமைச்சர் ஆகிறது பிறப்பால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக இன்னைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கிற டிஎம்கேவை தான் அவங்க டார்கெட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது. அஃப்கோர்ஸ் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி காலையிலே வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து காரில் போயிட்டு இருக்கப்போ புதிய தலைமுறையிலேருந்து பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து மைக்கில் கேட்குறப்போ, ஃபஸ்ட்டு வந்து இந்த மன்னராட்சி நடந்துட்டுருக்குன்னு நேற்றுக்கு ஈவெண்ட்டில் பேசினாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க முதல்ல சொன்னது, நான் சினிமா செய்திகளை பார்க்குறத நிறுத்திட்டேன், இப்போ சினிமா செய்திகள் பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மீன்ஸ் விஜய் அவர்கள் வந்து ஒரு சினி ஆக்டர், அவங்க வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டீஷியனாக எடுத்துக்கல. அவங்க அது ஒரு சினிமா ஈவெண்ட்டு. அங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு சினி ஆக்டர், அவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க, அது ஒரு சினிமா ஈவெண்ட்டாக பார்க்குறேன், அந்த நியூஸ்லாம் நான் பார்க்குறது இல்லைங்கிற ஒரு சர்க்காஸ்டிக் டோனில் தான் அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனன் அவங்க சொன்ன ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிறப்பால் யாருமே வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது, பிறப்பால் ஒருத்தங்களுக்கு முதலமைச்சருங்கிற பதவி கொடுத்துடக்கூடாது, அது இவங்களோட பையன் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிற ஒரு டோனை கேட்குறப்போ, இன்ஃபேக்ட் அந்த பாயிண்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே கோவப்பட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யார் வந்து பிறப்பால் அங்கே முதலமைச்சராக இருக்காங்க, எலெக்ஷனில் நின்றுருக்காங்க, மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காங்க, அந்த ஆளுக்கு அந்த அறிவு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஜென்ரலாக அவங்க அப்படி பேச மாட்டாங்க. பொலிட்டிக்ஸ்லேயே நம்ம யாருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசி, எஸ்பெஷலி லீடர்ஸ் வந்து பேசி நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இன்றைக்கி காலையிலேருந்து ட்விட்டரில் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு கனிமொழி அவர்கள், ஸோ டிஎம்கேவோட சிட்டிங் எம்பி, ஸோ அவங்க வந்து பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருமாப்புடன் சொல்கிறேன் 200 வெல்வோம்னு. ஏன்னா நேற்றுக்கு வந்து ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் பேசுகிறப்போ, இந்த இருமாப்புடன் 200 ஜெயிப்போன்னு சொல்கிறாங்க, அந்த கூட்டணி கணக்கெல்லாம் வந்து நாங்கள் உடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி, மக்களே உடைப்பாங்க, நான் மக்கள்லேருந்து சொல்கிறேன், மக்களே வந்து இவ்வளோ 200லாம் எடுப்போன்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் மக்களே வந்து உடைச்சிருவாங்க, அது ஒரு இருமாப்பு, அதெல்லாம் ஒரு அகங்காரத்தோட ஒரு ஆணவத்தோட சொல்கிறாங்கங்கிற ஒரு டோனில் தான் அப்படின்னு சொன்னதுக்கு கனிமொழி அவர்கள் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்கிறது, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்குது, அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் சேர்த்தாலே போதும், இருமாப்புடன் சொல்கிறேன் 200 வெல்வோம், 200 கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், அதிலெல்லாம் டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்குல்ல, இவங்க சொல்கிறது அதுக்கு உடனே இவங்க ரியாக்ட் பண்ணுறது, இவங்க ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ப்ராபப்ளி எலெக்ஷன் வந்து மே மாதம் நடக்க போகுதுன்னா, இதெல்லாம் வந்து மோஸ்ட் லைக்லி ஏப்ரல், மே, அந்த மே வந்து எலெக்ஷன் வரைக்கும் ஒரு டைம் இருக்குல்ல, ஒரு லாஸ்ட்டு ஒரு 60 days நடக்கக்கூடிய ஒரு ஃபயரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிட்வீன் லீடர்ஸ் வந்து, இப்போ என்ன டிசம்பர் 2024 இருக்கும், 25 ஃபுல்லாக இருக்குது, 26 பாதியில் எலெக்ஷன். ஸோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம், ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.